நீங்கள் கூட நினைக்கலாம், நான் பாவத்தின் மிகுதியில் போயிட்டேன், நினைக்க முடியாத அளவுக்கான பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தாச்சு, இனி நான் திரும்பினாலும் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதுக்குன்னா, என் கூட இருக்கிறவங்களே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் மனம் திரும்பி நான் இனி என்னுடைய வாழ்க்கையை கரெக்டாக வாழலாம், சரியாக வாழலாம் என்கிற விதமாக முயற்சி பண்ணாலும் எல்லாருமே ஒதுக்குறாங்க. நீ பழைய பிரகாரமாகவே முன்னாடி நீ இப்படி வந்தவன் தான் என்கிற விதமாகலாம் சொல்கிறாங்க. வசனம் இந்த நாட்களில் உங்களை பார்த்து தீர்க்கமாக சொல்லுது. எரேமியா 15:19 நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். மனிதர்கள் அப்படிதாங்க, இன்னைக்கு ஏற்றுக்கொள்வாங்க, நாளைக்கு விளக்குவாங்க, இன்னைக்கு அன்பு செய்வாங்க, நாளைக்கு வெறுப்பாங்க. நம் தேவன் அப்படி கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்குள்ள நம்மளை விட்டுக் கொடுப்போமானால் அவர் இந்த வசனத்தில் சொன்னது பிரகாரமாக திரும்ப நம்மளை சீர்படுத்துவார், நிலைநிறுத்துவார், நமக்கான வாழ்க்கையை சுதந்திரிக்கும்படியாக நிச்சயமாக நடத்துவார். மனிதர்களை ஏற்றுக்கொள்ளையில, என்னுடைய உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளையில, என்னுடைய இரத்த சொந்தங்களை ஏற்றுக்கொள்ளையில கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். அந்த சூழ்நிலையெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். அந்த காயங்கள்லாம் மறந்துடுங்க. கர்த்தருக்குள்ளாக மறந்துடுங்க. கர்த்தருக்குள்ள உங்களுடைய பாவங்களை அறிக்கை எடுங்க, விட்டுக் கொடுங்க, கர்த்தருடைய வசனத்தை தெரிந்து கொள்ளுங்க, உட்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை திரும்ப சீர்படுத்தி திரும்ப கட்டுவார், திரும்ப நிலைநிறுத்துவார், உங்களுக்கானதை சுதந்திரிக்கும்படியாக. சொல்லப்போனால் எல்லாருமே திரும்ப உங்கள் பட்சமாக வரும்படியாக நிச்சயமாக உங்களை நடத்துவார். ஆமென்.